ஹாய், நான் தான் டான்ஸ் மாஸ்டர் கலா பேசுகிறேன். ராபர்ட் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபீல்டில், அதாவது நான் மலையாளத்துலலாம் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாலும் தமிழில் வந்து ஒரு ஸ்டெப் வச்சதே ராபர்ட் ராஜசேகர் சார் தான். 2 பேரத்தில் ராபர்ட் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச, 2 பேர் ரொம்ப பிடிக்கும். பட் ராபர்ட் சார் வந்து அதாவது அவ்வளோ டேலண்ட், பட் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருப்பார். அதாவது ஆக்டர் விஜய் மாதிரின்னு சொல்லலாம். ராபர்ட் சாரை பார்த்தா ஒன்றுமே அப்படியே இருப்பார், எல்லாமே கையிலேயே ரீட் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட். ராம்கியுடைய படத்தில் சின்ன பூவை மெல்ல பேசல ராம்கி நடிச்சிட்டு இருக்கும் போதும் ராம்கி சொன்னார், இந்த மாதிரி ஒரு 2 minutes டான்ஸ் ஒரு பிட்டு இருக்கும், ஒரு இங்கிலீஷ் பிட்டை. அது வந்து அவரே ஃபஸ்ட்டு படத்துக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ நான் மலையாள படத்துல எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நான் அப்போ தான் ராபர்ட் ராஜசேகர் சார் 2 பேரையும் பார்த்தேன். ஸோ அப்போ ராபர்ட் சார் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப 2 பேருமே பேச மாட்டாங்க. பட் ராபர்ட் சார் ரொம்ப சாஃப்ட்டு. அந்த சாங், ஒரு 2 minutes சாங் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து பண்ணாங்க. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி சொல்லலாம் ராபர்ட் சார். ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற டைமில் மனசுக்குள் மத்தாப்பு படங்கள், நிறைய படங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா படங்கள் சின்ன பூ மேலே பேசுக்கு அப்புறம் ராபர்ட் ராஜசேகருடைய எல்லா படத்துக்கும் நான் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தேன். அண்ட் ராபர்ட் சார் வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி தான் இருப்பார். பட் அவ்வளோ டேலண்டடு. அது இல்லாமல் ஒரு நல்ல அட்வைசர், நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். இப்போ நான் தான் அப்போ வளர்கிற டைமில் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டேன். இல்லை மாஸ்டர், நீங்கள் இப்படி போங்க கலா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப எத்தனையோ பேரில் அட்வைசரில் அவரும் ஒருத்தர் தான். அதோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் யார் ராபர்ட் சாருக்குன்னா என்னோட குருநாதர் ரகு மாஸ்டருக்கு தான். 24 hours அவங்க 2 பேரும் வீட்டிலேயே தான் இருப்பாங்க. அவ்வளோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது பிளட்டு தான் இல்லை, அந்த மாதிரி ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ராபர்ட் சாரை பார்ப்பேன், ஹலோ சார் அப்படின்னு. இந்த சினிமா ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாடி வருவது அதில் ராபர்ட் சார் வந்து கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ராபர்ட் ராஜசேகர் சாருடைய வந்த இதுலேருந்து அண்ணாதுரை ஆகட்டும், சுதாகர் இருந்தார் ஒருத்தர், பிரசன்னான்னு ஒருத்தர், நாங்கள் எல்லாம் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கணும். ஸோ ராபர்ட் சாரை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ராபர்ட் சார் அந்த டைமில் வந்து நான் ஊரில் இல்லை, கனடாவில் இருந்தேன். பட் ரொம்ப டக்குன்னு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். பட் 1 yearல நான் பேசுகிறேன்னு சொல்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக துறைக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. பட் கிரேட் சார், உங்களோட நான் ஒர்க் பண்ணதில் அண்ட் ஒரு நல்ல மனிதரை பார்த்ததில், இந்த காலத்தில் ஒரு நல்ல மனிதரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் ராபர்ட் சார் ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ணதில் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், டைரக்டரில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் ஒருத்தி அப்படி சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் மிஸ் யூ சார், கண்டிப்பாக உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். தேங்க்யூ.